மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் கழிப்பறைகள் இல்லாமல் கடும் அவதிப்படும் அருந்ததியினர் சமூக மக்களின் பரிதாப நிலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாடு தொழிலாளர்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு கள ஆய்வு ஒன்றை நடத்தியது. பொது கழிப்பறைகளை அணுகுவதில் அருந்ததியர் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் இன்னலை இந்த ஆய்வின் முடிவுகள் அம்பலப்படுத்துகின்றன. திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையிலும் நிலமின்மை, இடப்பற்றாக்குறைகள் மற்றும் பாகுபாடு காரணமாக அடிப்படை கழிப்பறை வசதிகளை அணுகுவதில் தீர்க்க முடியாத சவால்களை அருந்ததியர் சமூக மக்கள் தினந்தோறும் எதிர்கொள்கின்றனர். இந்த ஆய்வின் முடிவுகள் அதிர்ச்சியை தர நேரடியாக களத்தில் இறங்கியது புதிய தலைமுறை. சத்திரப்பட்டி கிராமம் கடந்த 2016ஆம் ஆண்டு திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற கிராமம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் உண்மை நிலை வேறு மாதிரி உள்ளது. அங்கு அருந்ததியர் குடியிருக்கும் பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு பொது கழிவறை கட்டி கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. வாடிப்பட்டி அருகே உள்ள திடீர் நகர் அருந்ததியர் குடியிருக்கும் பகுதியில் பொது கழிவறையை கட்டி வழங்க தேர்வு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த காரணங்களினால் அந்த பகுதி மக்கள் இயற்கை உபாதையை போக்க திறந்த வெளியை நாடும் சூழலை அங்கு உள்ளது. பாறையில் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அதில் அது எந்த யூஸுமே இல்லை. எங்களுக்கு அது யூஸ் பண்ணாமல் இருக்கவுமே அது மனம் கழிச்சதை பின்னாடி போகவும் மாட்டேங்குது. அந்த பாறையில் கட்டி கொடுத்ததுனால நாங்கள் தண்ணி எங்களுக்கு தெருவுக்கு வெளியில் தான் நாங்கள் தண்ணி எடுக்கிறோம். ரெண்டாவது தெருவுக்குள்ளே தண்ணி இல்லை. தெருவுக்குள்ளே ஒரே ஒரு பைப் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த ஒரு 10 சென்ட் இடம் கிடக்கு. அதில் தான் குப்பை எல்லாமே கொட்டுறாங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. இது தொட்டியில் இப்போ குளிக்கலான் இருந்தால் தொட்டியில் தொட்டி உடஞ்சிருச்சு. நாங்கள் போய் கேட்டதுக்கு உங்கள் ஊரில் ஆம்பளையிலே இல்லையா, பெண்கள் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு எங்களை கேட்குறாங்க. இதேபோல் விராலிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருந்ததியர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது கழிவறை தண்ணீர் வசதியின்றி உள்ளது. மேலும் செப்டிக் டேங்க் பேரளவிற்கு மட்டுமே போடப்பட்டிருப்பதனால் ஓரிரு நாட்களில் நிரம்பி வழிந்து விடுகிறது. அவற்றை முறையாக அப்புறப்படுத்துவதிலும் சிக்கல் நீடிக்கிறது. காட்டு பக்கம் போனால் குச்சி எடுத்து விரட்டுறாங்க, ஓடி வந்துடுறாங்க. நான் வயசு பிள்ளைலாம் வச்சு தான் இருக்கேன். என் பிள்ளைக்கு அந்த இதுதே, அதனால நான் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துருக்கேன். இங்கே இல்லை, எனக்கு அந்த வசதி இல்லைப்பா. என்ன மாதிரினா நம்மளுக்கு பாத்ரூம் இருந்தால், நம்மளுக்கு ஒரு இது இருந்தால் நம்ம அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியது இல்லையல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மன கஷ்டம் இருக்குது. பொதுவாகவே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாடிப்பட்டி தாலுகாவில் பக்கத்தில் அந்த கிராமம் திடீர் நகர்னு கிராமம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியில் மலம் கழிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள், அந்த தோட்டத்தினுடைய முதலாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே நீங்கள் மலம் கழிக்கக்கூடாது, ஏன் இங்கே வர்றீங்க அப்படின்ட்டு குச்சி எடுத்துக்கிட்டு விரட்டக்கூடிய ஒரு அவல நிலையில் மலம் கழிக்க முடியாமல் அவங்களுடைய கஷ்டப்படக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்க முடிஞ்சு கண்ணூடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆய்வு எடுத்த இந்த மாதிரி சூழ்நிலை எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு இருக்குது, அருந்ததி மக்களுக்கு அதுவும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்றது அடிப்படையில் தான் நாங்கள் 3 மாவட்டங்களையும் இந்த ஆய்வு எடுத்தோம். மதுரை மாவட்டத்தில் கழிப்பறை கட்ட நில ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஊர்களின் எண்ணிக்கை 71ஆக உள்ளது. தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டிய ஊர்களின் எண்ணிக்கை 8ஆக உள்ளது. செப்டிக் டேங்க் வசதி செய்து கொடுக்க வேண்டிய ஊர்களின் எண்ணிக்கை 4ஆக உள்ளது. பராமரிப்பு பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டிய ஊர்களின் எண்ணிக்கை 3ஆக உள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் கழிப்பறை கட்ட நில ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஊர்களின் எண்ணிக்கை 71ஆக உள்ளது. தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டிய இடங்களின் எண்ணிக்கை 6ஆக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கழிப்பறைக்காக நிலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஊர்களின் எண்ணிக்கை 65ஆக உள்ளது. இதுகுறித்து விளக்கம் கேட்க மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை தொடர்பு கொண்ட போது அவர் பதிலளிக்கவில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.